ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம், சங்கீதத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறேன். நான் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் போது உமது சார்பாகத்தான் நான் விழுந்தேன். தாவீதுக்கு தன் வாழ்க்கை குறித்து, தன் ஆரம்பத்தை குறித்து ஒரு நம்பிக்கை இருக்குது. தாவீது தானே எழுதுறாரு, என் தாயின் வயிற்றில் உருவாகும் போதே நீர் எனக்கு பேர் வச்சிட்டீங்க, நான் அதிசயமாக உருவாக்கப்பட்டிருப்பேன். தன்னுடைய உட்காந்து யோசிச்சிருப்பார் போல இல்லை, தன்னுடைய பிறப்பை குறித்து, நான் வயிற்றுல இருந்து எப்படி இருந்தேன், யார் என்னை பார்த்துக்கிட்டு இருப்பா, அப்படிலாம் ஒரு யோசிச்சிருப்பார் நினைக்கிறேன். அதான் சொல்றாரு, கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் போதே உமது சார்பில் விழுந்தேன். ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் இந்த பூமியில நாம சிசுவா பிறப்பதற்கு முன்பதாகவே அவர் எல்லாவற்றையும் முடிவு செய்து நமக்கு தேவையான பொருளாதாரம், ஆசீர்வாதங்கள், நமக்கு தேவையான அத்தனையும் ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டு தான் வெளியே அனுப்புறார். ஹல்லேலூயா, செஞ்சுட்டு தான் வெளியே விடுறார். சொல்ற, உமது சார்பில் அல்லவா நான் வெளியே வந்தேன், உம்முடைய அனுமதியின் பேரில் தானே நான் வெளியே வந்தேன். ஹல்லேலூயா, என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறேன். ஆமா, சில பேர் ரட்சிக்கப்படாமையே செத்து போறாங்க. சில பேர் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே அவர் நம்முடைய தேவனாயிருக்கிறார். அதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் இல்லை, பெரிய பாக்கியம். தாவீதுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. என் பிறப்பே மகள்தான். நீங்க எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1:5 படிச்சா, அந்த தாயின் வயிற்றில் உருவாகும் போதே நான் உன்னை தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணேன். படிச்சிடலாமா அந்த வசனத்தை? ரொம்ப அழகா சொல்றாரு, என் தாயின் வயிற்றில் நான் உருவாகும் போது. ஆமா, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா கட்டளையிட்டு. பிறக்கும் போதே அவரே பரிசுத்தம் பண்ணி அவரே தீர்க்கதரிசியா பிளஸ் பண்றாரு. உங்களை எந்த தீர்க்கதரிசியா வச்சிருக்கிறாரு? அப்போஸ்தலனா வச்சிருக்கிறாரா, போதகனா வச்சிருக்கிறாரா, இல்லை பெரிய பிஸ்னஸ் மேனா வச்சிருக்கிறாரா, ஊழியங்களை தாங்குகிறவனா வச்சிருக்கிறாரா, இல்லை ஜெபிக்கிற ஜப வீரனா வச்சிருக்கிறாரா, ஒரு மேன்மையான தாயா உங்களை வச்சிருக்கிறாரா, அநேகரை போஷிக்கிற மகளா, அநேகரை உற்சாகப்படுத்துகிற மகளா உங்களை வச்சிருக்கிறாரா, அநேக பிள்ளைகள் விழுந்து போயிருக்கிற பிள்ளைகளை தூக்கி எடுக்கிறவரா உங்களை வச்சிருக்கிறாரா? இல்ல, நீங்க பிறக்கும் போதே அவருடைய சார்பில் தான் விழுந்தீங்க. ரொம்ப லைஃப்பை யோசிச்சுட்டே போறவன் உருப்படுறதே கிடையாது. கர்த்தரை தியானிச்சுட்டு போறவன் தான் உருப்படுறான், வழங்குறான், நல்லா இருக்கான். நீங்க ரொம்ப உங்களை போட்டு குழப்பிக்காம அவரிடத்தில் அன்பு கூறுங்கள், அவரிடத்துல நெருக்கமா இருங்கள். தாவீது அதனால தான் மேன்மை ஆயிட்டாரு. அவரு தான் என்னை பறக்க வச்சாரு, நான் பறக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன தெரியும், அவரு சார்பில் விழுந்தேன், அவரு தான் எனக்கு எல்லாமே. எல்லாச்சும் அப்படிதான் அவரு எழுதின பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் எழுதியிருக்காரு. அப்ப என்ன சொல்ல வர, அவர் இல்லாம நான் இல்லை, அவருடைய இஷ்டத்துக்காக தான் நான் பிறந்திருக்கிறேன். நம்ம இஷ்டத்துக்கு தேவனை இழுக்க பார்க்குறோம். அவர் என்ன சொல்றாரு, மகனே, என் மகளே, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் உன் மேல ஒரு பிளான் வச்சு தான் உன்னை பிறக்க வச்சிருக்கேன். ரட்சிக்கப்படாதவனை பத்தி நமக்கு தேவையில்லை. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நீங்க பிறக்கும் போதே ஒரு பிளானோட தான் பிறந்திருக்கிறீங்க. ரட்சிக்கப்படாதவன் மேலேயே பிளான் வச்சிருக்கிறாருன்னு சொல்லும்போது, ரட்சிக்கப்பட்ட உன் மேல பிளான் வச்சிருக்க மாட்டாரா? நெபுகாத்நேச்சர் ரட்சிக்கப்படாதவன், அவனுக்கு குறித்து ஒரு பிளான் இருக்கு. இல்லை, புறஜாதிகள் மக்கள் மேலே சில பிளான்ஸ் வச்சிருக்கிறார். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கனையும் நீதிமானையும் அவரே உண்டாக்குகிறார். நீதிமானை நீதி செய்வதற்காக, துன்மார்க்கனை துன்மார்க்கம் செய்வதற்குன்னு வச்சிருக்கிறார். ஒரு ஈசாக்கு ஆசீர்வாதத்துக்கு பாத்திரன், ஒரு இஸ்மவேலன் துஷ்ட மனுஷன். ரெண்டுமே அவர் தான் அனுமதிக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நாம் அவராலே பிறந்திருக்கிறோம். அவருடைய பிளான் மேல, நம்ம மேல அவருடைய பிளான் இருக்கு. அந்த பிளானை புரிந்து கொண்டு அவரோடு இசைந்து போவோம். வாழ வைத்து அழகு பார்ப்பார். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே, எங்க மேல வச்சிருக்கிற திட்டங்கள் மகா பெரியதுன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸ்தோத்திரம். உங்க சார்பில் விழுந்திருக்கிறோம். நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துன்மார்க்கனையும் நீதிமானையும் உண்டாக்கினவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் இந்த பூமியில ஆண்டவர் உமக்கு சாட்சிகளாய், உமக்கு பிரயோஜனமானவர்களாய், நாமத்திற்கு மகிமையாய் வாழ கர்த்தர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற இலக்கை புரிந்து கொண்டு ஓட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.